ஏஜென்ட் ஆயாவா மிரண்டேன் நாங்களாம். சார் அந்த ஆயாவில் நாங்கள் பச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டோம். என்னாலும் ஆமாம் ஆயா பார்க்க மட்டும் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு எங்களுக்குலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. அகர்வால் பார்த்தேன், படம் நல்லா இருந்தது. இது அதுதான் லவ், ஒரிஜினல் லவ். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அவரு தான் இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கல வந்துருக்கேன். டெய்லி அதுதான் வருவேன். நெக்ஸ்ட் வீக் கூட அவரு கூட தான் இது இருக்கு. நல்லா இருந்துச்சு, நல்லா இன்ட்ரெஸ்டாக போச்சு. ஃபஸ்ட்டு அந்த பிஜிஎம் தான் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஆயா தான் ப்ரோ ஏஜென்ட் ஆயா. அவங்க தான் 1947 ஏஜென்ட் மாதிரி பண்ணாங்க. தரமாக இருந்துச்சு. ஏஜென்ட் ஆயா சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதுவாக போச்சு, ரெண்டாவது ஹாஃப் நல்லா போச்சு. சென்டிமெண்ட்டாக போச்சா. குழந்தை நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. குழந்தைய வந்து இதுமாரி ஏன் அப்படி கீழே குப்பை தொட்டியில் போடுறீங்க அதுமாரி நல்லா எடுத்து காட்டினாங்க. நல்லா இது எடுத்து காட்டியிருக்காங்க. குப்பையில் போடாமல் நம்ம குழந்தைய நம்ம தானே பார்த்துக்கணும் அப்படின்ட்டு இது பண்ணாங்க. எனக்கு கனெக்ட் ஆகுது தான். நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் ஃபைட்டு. அதே மாதிரி ஹீரோயினும் நல்லா ஆக்டிங் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. ஆமாம், நேரடியாக பார்த்தது நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட்டாக இந்த படமே டிஃப்ரெண்ட்டாகுது. குடும்பத்தோடு பார்க்கலாம். விறுவிறுப்பு போரே தட்டல. ஹீரோ நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிக்கிற. 3 ஃபைட் இருக்குது. 3 ஃபைட்டும் நல்லா இருக்குது. ஹீரோனும் காமான வச்சுக்கிறாங்க. எல்லாம் நல்லா இருக்குது. எமோஷன் எல்லாம் நல்லா இருக்குது. அவங்களுடைய நடிப்பு நல்லா இருக்குது. ஆயா தான் சூப்பர் கேரக்டர். அவங்க அப்பாவை விட மிஞ்சிட்டார். ஓவராக போயிட்டார். எங்கேயோ போயிட்டா போல். இது போல் படம் எனக்கு 72 வயசு ஆகுது. இது வரைக்கும் அந்த போல் படமே பார்த்தது கிடையாது. பெண்களுக்கு நல்லபடியாக பிடிக்கும் சார் இது. ஆமாம், இதை பார்க்க நல்லா அருமையாக சூப்பராக இருக்குது. ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கு அருமையாகுது. அடுத்த கட்டம் என்ன நல்ல அருமையாகுது. நல்லா இருக்கு படம். நல்லா ஆக்டிங் நல்லா இருக்குது. நல்லா பண்ணியிருக்காப்ல. அருமையாக இருக்குது. நல்லா கரெக்ட். ஆமாம் அதான் நல்லா அருமையாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காப்ப. ஹீரோனையும் நல்லா பண்ணியிருக்கு. மியூசிக் நல்லா இருக்குது. நல்லா படம் பார்க்கலாம். நல்லா இருக்குது. போர் அடிக்காமல் போகுது. விறுவிறுப்பாக போகுது. ஆரம்பம் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. அதுக்கப்புறம் நல்லா விறுவிறுப்பாக போகுது. நல்லா படம் சூப்பர் சார். படம் தான் நல்லா இருக்குது. எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை, செக்ஸு கிடையாது, ஒன்றும் கிடையாது, பாட்டு ஒன்றும் கிடையாது. படம் இப்படி தான் இருக்கணுமா. படம் சிம்பிளான படம். சிம்பிள் அகர்வாலோட ஆக்டிங்கு, கதாநாயகி ஆக்டிங்கு நல்லா இருக்குது. இந்த குழந்தையோட எப்படி நம்பர் 2 குழந்தை வச்சுருக்கோம். இந்த குழந்தை காணாமல் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குமோ அந்த சென்டிமீட்டர் இருக்குது அதில். இந்த குழந்தை எப்படி காப்பாற்றணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எப்படி காப்பாற்றணும் ஒரு சென்டிமீட்டர். இதில் போலீஸ் நல்லா பண்ணிக்கிறாங்க, அகர்வால் நல்லா பண்ணிக்கிறாங்க, கதாநாயகி நல்லா பண்ணி எல்லாமே ஒரு கேரக்டர் நல்லா இருக்குது சார். படம் நிறைய சொன்னோம். ஆமாம், நிறைய மாட்டி பேப்பரில் பார்ப்போம். டைரெக்டாக காட்டுறாங்கன்னு ஒரு பெரிய ஒரு டைரக்டருக்கும் ஒரு நன்றி சொல்லணும் சார். மியூசிக் நல்லா இருக்குது. பாட்டு ஒரு 2 பாட்டு நல்லது. அகர்வால் ஃபஸ்ட் கிளாஸ் ஆக்டிங், கதாநாயகி ஃபஸ்ட் கிளாஸ் ஆக்டிங். படம் ஃபஸ்ட் கிளாஸ். ஏதோ ஒரு 50 படம் நடிச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு படம் தெரியல. ஃபஸ்ட் கிளாஸ் ஆக்டிங். ஒரு தாயோட வலி நான் காட்டுறாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் ஃபேமிலியாக வந்து பார்க்குற படம் வந்து பார்க்கலாம் சார். நல்லா சூப்பராக இருந்தது ப்ரோ. செம்மையாக பண்ணியிருந்தார் ப்ரோ. அவங்களாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆமாம், இன்ஃபேண்ட் பேபி. ஆமாம், நல்லா இருந்தது. நம்ம ஒரு சீனில் நமக்கு குழப்பமாக இருக்குது. எப்படி கடத்துனாங்க, ஏன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் எப்படி கடத்துனாங்கன்னு தெரியாது. அதை கடைசி வரையுமே அவங்க மெயின்டைன் பண்ணாங்க. நம்ம எல்லாம் கெஸ் பண்ண முடியாது எப்படி கடத்துனாங்கன்னு. நல்லா இருந்தது. அதுதான் வில்லன் நீ நான் சொல்கிறேன். இப்படி தான் இருக்கணும். ஒரு வில்லன்னா இப்படி தான் இருக்கணும். நமக்கே பார்க்கும்போது கோவம் வருதுல்ல, அந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கும். அந்த பாட்டிலாம் பார்க்கும்போது 2 ரியாலிட்டியாக இருப்பாங்க. அவங்க வில்லன் மாதிரியே இருக்காது. சூப்பராக ஸ்க்ரீன் பிளே தான் அந்த படத்தோட ஹீரோவே. அதுதான் டாப் நாச்சாக இருந்தது. மெசேஜ் இல்லை, இது ஒரு அவேர்னஸ். மெசேஜ்னு எடுத்துக்காதீங்க, ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கோங்க. கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதுதான் பேக்ரவுண்ட் தான். பிஜிஎம் நல்லா இருந்தது. சாங் ஓரளவுக்கு கேட்குற மாதிரி தான் இருந்தது. ஓவராலாக சூப்பரான படம் தான். படம் தரமாக இருந்தது. தரமாக இருந்து ஃபைட் சீன்லாம் நல்லா இருந்தது. அவர் கண்டுபிடிக்கிற எல்லாமே சூப்பராக இருந்தது. படத்தில் ரொமான்ஸ்லாம் மஜாவாக பண்ணிக்கிறாரு. ஏஜென்ட் ஆயா தான் மஜாவே. இங்கே குழந்தைய கதையாக தூக்கின்னு போயிடுறாங்க வந்துட்டு முருகு வைக்கிறேன்னு சொல்லிட்டு. அது ஃபேமிலியாக போனால் பார்க்கலாம். அது நல்லாயிருக்கும் ஃபேமிலியாக. நல்லா போகுது. மியூசிக் ஒரு பாட்டு செம்மையாக இருந்து கடைசியில் வந்து என்னோட உணர்ப்பையும் நல்லா சொல்லுவாள். இருங்க எங்கே ஒன்றுங்க ஹீரோயின். அதுதான் ஹீரோயினோட நடிப்பு சூப்பராக இருந்தது. அவங்க மன வளர்ச்சி கம்மியாக அந்த மாதிரி சூப்பராக அதுக்கேற்ற மாதிரி உண்மையாக பண்ணிக்கிறாங்க.
பார்க்கலாம், ஃபேமிலியாக போனால் பார்க்கலாம். படம் அதர்வா பர்ஃபார்மன்ஸா அவர் தான் அங்கே மெயின் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்தார். ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா வைபோட இருந்தார். அப்புறம் அவர் ஒரு மென்டல் பெண்ணை கல்யாணம் பண்ணார். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ரொம்ப அதர்வாக்காக அர்ப்பணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நடிகை அவங்க யாருன்னே தெரில. மலையாளத்தில் பேராளா, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். உண்மையிலே நல்லா நடித்தாங்க. அவங்க நடிக்கிறதை பார்த்துட்டு நாங்களே கத்த ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோ உண்மையாக மென்டல் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஏஜென்ட் ஆயாவா மிரண்டேன் நாங்களாம். சார் அந்த ஆயாவில் நாங்கள் பச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னாலும் ஆமாம், ஆயா பார்க்க மட்டும் டென்ஷன் ஆயிடுச்சு எங்களுக்குலாம். கடைசியில் ஆயா பெரிய ஆள் மாதிரி நல்ல பிள்ளை மாதிரி பேசிட்டாங்க. நல்லா ஆயா கொண்டு செம்மையாக போகுது. நான் எல்லாம் பாருங்கள். படம் சூப்பராக இருக்குண்ணா, எந்த ஒரு குறை எதுவும் சொல்கிறாமல் இல்லை. அதோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது, மியூசிக் நல்லாயிருக்கு. இப்போ பெரிய பெரிய படங்களை வந்து நம்ம வர வைக்கிறோம், ஆனால் வந்து படம் ஸ்டோரி ஸ்கிரிப்ட் எதுவுமே இல்லை. சின்ன படத்தை வந்து ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு, ஆனால் யாரும் வர வைக்க மாட்டுவாங்க. ஸோ எல்லாம் வரவேறுங்க, தேட்டர் பாருங்கள். ஈவனி நல்லா நடிச்சிருக்காங்க. ஈவனி அவங்க நேம் தெரியல, புது ஈவனி நினைக்கிறேன், சமயம் தெரியல, ஆனால் நல்லா நடிச்சிருக்காங்க. எந்த ஒரு குறையும் இல்லை ஈவனி. இது அதர்வா சூப்பராக நடிச்சிருக்காங்க. படத்தை வந்து தேட்டர் இருந்து பாருங்கள். அதான் சொன்னேன், உண்மைக்கு நெருக்கமாக எடுத்துருக்காங்க. நேச்சுரலாக படம் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. எதுவும் டிஸ்பாயின்மெண்ட்டாக எதுவுமே இல்லை, நல்லா இருக்குமா. ஆயாவை எவனோ தூக்கிட்டோன்னு நினைக்கிறாங்க. ஆயா தான் கொஞ்சம் இது பண்ணுது. ஆனால் அதான் இந்த மாதிரி நடக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க படத்தில். பட் நல்லா இருக்கு. பீச்சில் நல்லா போட்டிருக்காங்க ப்ரோ. எந்த ஒரு குறை ஆயா பர்ஃபார்மன்ஸ் ஒரு சில ஃபன்னாக இருந்தாலும் நல்லா இருக்கு படம். விரும்ப போது இப்போ லாஸ்ட் மந்த் 11 படம் வந்துச்சு. அவ்வளோ யாருமே வந்து வெல்கம் பண்ணாமல் சிம்பிளாக அவ்வளோ ஓடல படம். இந்த மாதிரி அந்த மாதிரி படத்தை வந்து வெல்கம் பண்ணுங்க. பெரிய பெரிய படம் வந்து நல்லா இருக்கு, ஆனால் வருது. ஆனால் வந்து ஸ்டோரி வைஸ் மொக்கையாக ஃப்ளாப் ஆகிடுது படம். சின்ன சின்ன படத்தில் வெல்கம் பண்ணி தேட்டர் வந்து பாருங்கள். ஓவரால் படம் ஓகே, நல்லா இருந்துச்சு. ஆக்ஷனும் இருக்குது படத்தில். ஸோ அதுவும் பார்க்கலாம். சரி டைம் ஆகுது போயிட்டு. ஹீரோயின் புதுசாக இருந்தாங்க. படம் ரொம்ப நல்லா இருந்தது. டிஎன்ஏ மூவி. நிமிஷா நல்லா பண்ணியிருந்தாங்க. அதர்வா சாரும் நல்லா பண்ணியிருந்தாரு. அதர்வாக்கு இது ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும். செகண்ட் ஹாஃப்லேருந்து படம் நல்லா கிரிப்பிங்காக போகுது. ரொம்ப பரபரன்னு பண்ணியிருந்தாங்க. ரைட்டிங், ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஆப்சல்யூட்லி சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அதான் ரொம்ப கிரிப்பிங்காக இருந்தது. அந்த பாட்டி ரொம்ப ஹைலைட்டடாக இருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரைட்டிங் பாட்டியோட கேரக்டர். ஆமாம், செகண்ட் ஹாஃப்ல இருந்து பயங்கர கிரிப்பிங்காக இருக்குது. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் இது கண்டிப்பாக கவர் பண்ணும். ஹீரோயின் வந்து நம்ம சொல்லவே வேணாம், அவங்க ஆஸ் யூஷுவல் பயங்கரமாக பண்ணுவாங்க. இதுலேயும் வந்து ரொம்ப நல்ல எமோஷ்னல்லாம் அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆமாம், வீக்கெண்டுக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக கண்டிப்பாக இருக்கும். ப்ரோ அதர்வா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. ஆக்ஷன் சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் பெஸ்ட்டாக இருந்தது. ஹீரோயின் சூப்பராக நேச்சுரலாகவே இருந்தது, நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது ப்ரோ. பிஜிஎம் எல்லாம் சூப்பராக. கிளைமேக்ஸ் தான் அங்கே ஹைலைட்டு, நல்லா இருந்தது. ஆயா தான் அங்கே தக்கா பேசுகிறாங்க. ஆயாக்காகவே போகலாம் நல்லா. ஆயாவை போய் அங்கே பாருங்கள், நல்லா தக்காக பேசுகிறாங்க. பிஜிஎம் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் எல்லாம் சூப்பராக. கிளைமேக்ஸில் தான் அங்கே லாஸ்ட்டில் செதுக்கி வச்சுருக்காங்க. இன்டர்வல் சீன் அப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. எல்லாம் சூப்பராக கனெக்ட் ஆச்சு ப்ரோ. நல்லா எமோஷனாகவே இருந்தது. கூஸ் பம்ப்ஸ். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம்.